Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். நீங்கள் நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வியூ பண்ணுறவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயங்கள், சட்டம் மற்றும் பல தரப்புப்பட்ட அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து க்ரைம். என்ன க்ரைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஈராக் வாருக்கு இடையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய க்ரைம் நடந்திருக்கு. அந்த க்ரைமை வந்து எந்த சேனலும் இது வரைக்கும் கண்டென்ட் போட்டதாக நம்ம வந்து தெரியலை. அதாவது விளாத்திக்குளம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு பெண்ணை வந்து கொலை செய்திருக்கிறார்கள். மாணவி, அந்த மாணவி வந்து +2 படித்து கொண்டிருக்கிற மாணவி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அது வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து வந்தது. அது அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கொள்ளப்படலை நம்ம யூடியூப் சேனல்ஸில். ஏன் அப்படின்னா, இந்த வார் போகிறதுனால இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து இதை கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஒரு க்ரைம் அப்படிங்கிறதுனால, அதுவும் பெண்ணுக்கு எதிரான ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து பதிவு பண்ணுறோம். தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, விளாத்திக்குளத்துக்கு அருகில் குளத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் +2 மாணவி பார்த்தீங்க அப்படின்னா மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. போராட்டங்கள் நடந்தது. ஆனால் வந்து அதற்குண்டான ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கல. இந்த விளாத்திக்குள கொலை வழக்கு ரொம்பவும் தாமதமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே வந்து இருந்துட்டு இருக்குது. எதுக்காக இது தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. என்ன காரணம், உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது சரிவர தெரியலை. இந்த வழக்கு விளாத்திக்குளம் மாணவி, +2 மாணவி கொலை பாலியல்னு கருதப்படுது. பாலியல் செய்யப்பட்டிருக்கலாம் என்று. ஆனால் கொலை அப்படிங்கிறது ஏறத்தாழ முடிவாகிற மாதிரி தான் தெரிகிறது. சம்பவ விவரம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 10ஆம் தேதி 2026 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் குளத்தூர் அருகே உள்ள ஒரு விளாத்திக்குளம் அப்படிங்கிற கிராமம், அதாவது ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா +2 மாணவி வந்து பொதுத்தேர்வு முடிந்து வீட்டுக்கு வந்து வீட்டு பின்புறத்திற்கு சென்று திரும்பவே இல்லை. அவர் வந்து மாயமாகி விட்டார். என்ன, இதற்கிடையில மறுநாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்புதரில் அவரது உடல் வந்து ஆடைகள் வந்து களையப்பட்ட நிலையில வந்து வெட்டுக்காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறையினரால். இதற்கு இடப்பட்ட நாளில் அவர் குடும்பத்தார் வந்து காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இது இல்லை, கம்ப்ளைண்ட் வந்து சரிவர வந்து எடுத்து அந்த விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு வந்து கருதப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் செயல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாணவி வந்து மாயமானதா வந்து மார்ச் 10 அன்று குளத்தூர்ல, அதாவது காணாம போன அன்னைக்கே வந்து குளத்தூர்ல போலீஸ் நிலையத்தில் வந்து புகார் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காவல் நிலையத்தில் அதை வந்து பதிவு செய்யாமல் குளத்தூரில் வராது இது அப்படின்னு சொல்லி விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் அணுகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மகளிர் காணவில்லை என்று சொல்வதால் மகளிர் காவல் நிலையத்தில் அணுகுங்க. விளாத்திக்குளம் வந்து இதுக்குண்டான இடம் இல்லை, குளத்தூருக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து போலீஸுடைய தவறு. ஒரு அவசர வழக்கு எந்த போலீஸ் நிலையத்தில் கொடுத்தாலும், அதுவும் பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காவல் நிலையம் அதை எடுத்து விசாரிச்சிருக்கணும். இது வந்து காவல் நிலையம் காவலருடைய தப்பு அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக தெளிவாகுது. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வழக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத விட
ஒரு அவசரமான கதியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்கலாம். அதற்கு பின்பு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அந்த வழக்கை அனுப்பணும்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்கள் இருக்காங்க அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட டிஎன்ஏ மாதிரி சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த டிஎன்ஏ மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த தடயவியல் இதுவரைக்கும் வெளிவரல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். தனிப்பட அமைக்கப்பட்டிருக்கு. தனிப்பட 10 தனிப்பட அமைச்சிருக்காங்க. 10 தனிப்பட, அதாவது என்னோடு சேர்த்து 8 நாள் ஆகுது. இதுவரைக்கும் குற்றவாளி யாருன்னு இந்த விளாத்திக்குள கொலை வழக்குல கண்டுபிடிக்கப்படலை. இதுல பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர் வாக்குமூலத்தை வீடியோல பதிவு செய்யணும் அப்படின்னும் ஆடியோவில் பதிவு செய்யணும் அப்படின்னும் ஏப்ரல் 2 அன்று முன்னேற்ற அறிக்கை, அதாவது இதனுடைய ப்ராக்ரஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் தாக்கல் செய்யப்படணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி சிபிஐ விசாரணை கோரி பார்த்தீங்கன்னா பொதுநல மனு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டது. அது நிராகரிக்கப்பட்டது. ஆனால் எதுக்காக இது பொதுநல மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது ஒரு தாய் தந்தை அங்கே இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஏன் சிபிஐக்கு போகலை அப்படிங்கிறதும், எதுக்காக இதை பொதுநல மனுவாக தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிறதும், யார் இதை தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இது கண்டிப்பாக தாய் தந்தையர், அதாவது உறவினர்கள் தாக்கல் பண்ணியிருந்தா சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கொலை வழக்கு பிரேத பரிசோதனை இதுவரைக்கும் பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வெளிவரல. எஃப்ஐஆர் போடப்பட்ட எஃப்ஐஆர் நகல் வெளிவரல. கேட்டால் எஃப்ஐஆர் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைக்குது. எஃப்ஐஆர்ல என்ன சரத்து போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய மர்மமான முறையில் இருக்கு. இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கழுத்தெலும்ப உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கழுத்தெலும்ப உடைக்கப்பட்டிருக்கு, அதனால இது கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்போ இந்த பிரேத பரிசோதனையில பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு திருநெல்வேலியில இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அதனுடைய துகள்களை அதனுடைய சரத்து விஷயங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆய்வக பரிசோதனை முடிவு வர வேண்டியது இருக்கு. இது மார்ச் 16, 2020 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அரசு தரப்புல ஆய்வக பரிசோதனை முடிவு வர வேண்டியது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக நீதிமன்றமும் காவல்துறையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் தாமதமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னுங்கிறது ஒரு விஷயம். இந்த இதுல 5 சந்தேக நபர்கள் டிஎன்ஏ சோதனை மதுரைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்றாங்க. என்ன கள நிலவரத்துல என்ன ஆதாரம் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு விஷயமாவே இருக்கு. அந்த டிஎன்ஏ எதனுடன் பொருந்தி பார்க்க போகிறார்கள், அதாவது பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கிற அந்த எவிடன்ஸோட இவங்க, அதாவது 5 நபர்களை சந்தேகப்படுத்துகிற 5 நபர்கள் அவங்க டிஎன்ஏவை எடுத்திருக்காங்க, அதையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக தான் இருக்கு. அது வந்தாதான் இந்த 5 நபர்கள் அந்த கொலைக்கும் பாலியல் நடந்திருப்பதாக கருதப்படுகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். இது இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. போலீஸ் துரிதமாக செயல்படலை அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிடலாம். இப்போ விசாரணை விவரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள், அதாவது 5 பேர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அந்த டிஎன்ஏ எடுத்ததை அது யார் அப்படிங்கிறத வெளியே விடலை. போலீஸ் 20க்கும் மேற்பட்டவர் விசாரிச்சிருக்காங்க இந்த சம்பந்தமாக, அதாவது கொலை நடந்தது சம்பந்தமாக, பாலியல் நடந்தது சம்பந்தமாக விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், மேற்பட்டோர் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. சம்பவ நேரத்தில் செல்போன் தகவலா ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இப்போ பிரேத பரிசோதனை
தகவல், அதாவது மாணவியின் உடலை வந்து பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போது இந்த நம்ம சொன்ன மாதிரி கழுத்தெலும்பு தலைகளில் பல காயங்கள் இருப்பதாகவும் உடைந்திருப்பதாகவும் வந்து தெரிய வருது. ஆடை வந்து களையப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். பாலியல் வன்கொடுமை இருந்ததா என்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தடய மாதிரி வந்து சேகரிக்கப்பட்டு நெல்லை தடய அறிவியல் மையத்திற்கு வந்து அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தாமதமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நிறைய பேர் கருத்தும் இருக்குது. ஏன் வந்து இதை வந்து இவ்வளவு நாளா இழுத்துக்கிட்டு செல்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பாலியல் வன்கொடுமை இருந்ததா என்பதற்கான தடய மாதிரிகள் நெல்லை தடய அறிவியல் மையத்திற்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தடய ஆய்வுல டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட், இந்த வழக்கில் சந்தேகத்துக்குரிய 5 நபர் டிஎன்ஏ மாதிரி வந்து பெறப்பட்டிருக்கு. அவங்கள வந்து கூப்பிட்டு 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய செல்போன் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த டிஎன்ஏ மாதிரி பெறப்பட்டு மதுரை மண்டலத்தில் தான் வந்து தடய அறிவியல் ஆய்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டு அதை பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய ரிப்போர்ட்டுக்காக அரசாங்கம், அதாவது காவல்துறை, உயர்நீதிமன்றம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் வந்து அறிவியல் முறையில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவு, அதாவது கட்டளை பிறப்பித்திருக்காங்க. இது வந்து உத்தரவில் டிஎன்ஏ பரிசோதனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி பதிவு, செல்போன் டவர் தடயம் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு காவல்துறைக்கு உயர் நீதிமன்றம் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்திருக்கு. ஏன்னா இது ஒரு பெண் சம்பந்தமான ஒரு கொலை, பாலியல், அதுவும் மாணவி. இது ஒரு ரொம்ப ஹீனியஸ் கிரைம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை முடிந்து விட்டாலும் டிஎன்ஏ மற்றும் தடய ஆய்வு முடிவுகள் வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தேவைன்னு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க போலீஸ் நிலையத்தில் இருந்து. இது தாமதமாகிக்கிட்டே வருது. இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் என்ன நடக்க போகிறது விழாத்துக்குள்ள வழக்கு, அதாவது ஹீனியஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் த உமன், அதாவது இது இவங்க வந்து ஒரு +2 படிக்கிற மாணவி, ஒரு சிறு வயது மாணவி, ஒரு கிராமத்தில் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள இந்த மாதிரி செஞ்சிருக்கிறது, கொலை பண்ணியிருக்கிறது ஒரு மிகவும் வந்து நம்ம மனிதர்களாக இருப்பவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஆண்கள் கண்டிப்பாக வந்து தலைமுனிய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம சேனலில் இது வந்து ஒரு கிரைம், அதாவது கேஸ், அதாவது மர்டர் கேஸ் ஆக பதியப்படும். இந்த வழக்கு நீதிமன்றம் மூலமாக காவல்துறையால், மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்தால் பாலியல் உண்டான வழக்கு பதியப்படும். அவர்களுடைய வயதை கணக்கு வைத்து போஸ்கோவில் வருவார்கள்னா போஸ்கோ வழக்கு பதியப்படும். இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை வந்து நம்ம பதிவு பண்ணணும்னு நினைச்சதுனால இதை பதிவு பண்ணுறோம். எந்த சேனலும் இதுக்கு முதன்மை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. பெண் பாதுகாப்பை வந்து பொதுமக்களாகிய நாம் வந்து என்ஷூர் பண்ணணும். ஆண்கள் கண்டிப்பாக பெண்ணுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட் கொடுத்துருக்கோம், கிரைம் அப்டேட், முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.